ஹலோ கனெக்ட் சேனல் பீப்புள், நம்மளோட வனிதா மேடம் அதுக்கப்புறம் நம்மளோட ராபர்ட் மாஸ்டர் இவங்க 2 பேருக்குமே வந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் 30 அப்போ வந்து ஒரு போஸ்டர் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுக்கிச்சு. என்னப்பா இது 2 பேரும் வந்து திருமணம் பண்ணிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி அது கேட்கும்போதே வந்து ஆஹா என்ன இது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இருந்துச்சுல்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டை சேவ் பண்ணிக்கோங்க. அது என்ன டேட் அப்படின்னா அக்டோபர் 5. அப்போ நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் அனௌன்ஸ்மெண்ட்டை தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு தான் அக்டோபர் 5 அப்படின்னும் போது விடிகால காலையில் 12 மணிக்கெலாம் என்ன பண்ணாங்க, ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஒரு படம் எடுக்கிறாங்க. அதில் வந்து நம்மளோட ஜோவிகா தான் ப்ரொடியூசராகவும் இருக்காங்க. ஹீரோயின் ரோலில் வனிதாக்கா பண்ணுறாங்க, ஹீரோ ரோலில் நம்மளோட ராபர்ட் மாஸ்டர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியும் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை பார்க்கும்போதே வந்து ஓஹோ சூப்பர் 2 பேரும் வந்து ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க லைஃப் டைமில் அப்படின்னு சொல்லும்போது, ஆனாலுமே நெட்டிசன்கள்லாம் வந்து இல்லை இட்ஸ் நாட் அ மூவி போஸ்டர், ஆனால் இது மூவி போஸ்டராகவுமே இருந்தாலுமே கூட 2 பேரும் திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய அரசியல் பரசலான பேச்சுகள் எடுபட்டு தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ளே நல்லா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் வந்து இது படம் தான் அப்படின்னு சொல்லி வனிதா சக்கா சைட்லேருந்துமே சொல்லலை. இல்லை நாங்கள் 2 பேரும் மேரேஜ் தான் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னும் அவங்க சொல்லலை. இப்போ வரைக்கும் அதை ஒரு சஸ்பென்ஸாகவே தான் வச்சுருக்காங்களே தவிர என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்றத நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியல. அது ஒரு படம் தான் அப்படின்னு சொல்லி நம்மளால் எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னா, ப்ரொடியூசர் இடத்துல ஜோவிகா அப்படின்ற இடத்த பேரை போட்டிருக்காங்க. மற்றபடி வந்து அது எந்த இடத்துலையுமே வந்து அது படம் தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணல. மேபி அது படமாகவே இருந்தாலுமே கூட கண்டிப்பாக இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பேச்சுக்கள் எடுப்பட்டு இருக்கு. பட் எதுவாக இருந்தாலும் அது அவங்க பர்சனலான விஷயம். கண்டிப்பாக வந்து அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் வந்து கண்டிப்பாக அது வந்து சூப்பரான விஷயமாக தான் இருக்க போகுது. இல்லை இவங்க 2 பேரும் வந்து படம் எடுக்க போகிறாங்க, படம் நடிக்க போகிறாங்க அப்படின்னாலும் அது அவங்க லைஃப்பில் ஒரு கம்பேக்காக இருக்க போகுதுனால அதுவும் ஒரு சூப்பர் டூப்பர் விஷயமாக தான் இருக்க போகுது. பட் ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வனிதாக்காவோட இன்ஸ்டாகிராம் போஸ்டர்லும் சரி, அது மட்டும் இல்லாமல் அவங்க யூடியூப் சேனலும் சரி, இதோட வீடியோஸ் இதோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இப்போ வைரல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சூர்யாவை வச்சு நம்ம சுதா கொங்காரா வந்து ஒரு படம் எடுக்கலான்னு இருந்தாங்களா, புறநானூறுன்னு. அந்த படம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அதை வந்து அதே கதையை வச்சு நம்மளுடைய சிவகார்த்திகேயனை வச்சு எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிவகார்த்திகேயனுக்கு தம்பியாக அதில் லோகேஷ் கனகராஜ் சார் நடிக்கிறதாகவும் இருந்தார். ஆனால் இப்போ அவர் விலகிட்டார் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ அப்போ சிவகார்த்திகேயனுக்கு தம்பியாக யார் நடிக்க போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர்வா அப்படின்ற விஷயம் இப்போ வைரலாக ஆரம்பிச்சிருக்கு. ஆல்ரெடி வந்து இந்த படத்தில் நடிக்கிற நிறைய பேர் விலகி போயிட்டுருக்காங்க. சிவகார்த்திகேயன் ஒருத்தர் தான் வந்து நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தாளாக வந்து நின்றுட்டுருக்கு, தைரியமாக நின்றுட்டுருக்காரு. இப்போ வந்து அவர் கூட நடித்த லோகேஷ் கனகராஜ் சாருமே நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனால இப்போ வந்து தம்பியை தேடிட்டு இருந்தனால அதர்வாவை வச்சு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதர்வாவுமே ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். சிவகார்த்திகேயன் சாருக்கு அதர்வா காம்போ, இவங்க 2 பேரோட காம்போ இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகுது. அது எப்படி இருக்க போகுது ஏது இருக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்கிறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.